மனசு உருகும், வாழ்க்கை நிலை இல்லாதது அப்படின்னு அவன் அந்த பாட்டு போட்டிருப்பான். ஆடியடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடியடங்கும் வாழ்க்கையடா. எவ்வளவு தத்துவப்பாடு தெரியுமா அந்த பாட்டை டிஜேல பாட்டிருக்காங்க. ஆடியடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி 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 அப்படி நான் பாருங்க. படுத்து கிடந்த போனா ஷட்டார் அரைஞ்சு ஓடுறாங்க. ஏன் இப்போ என்னென்ன குடும்பம் பண்ணுறாங்க தெரியுமா? நல்லா சிந்துக்கு ஒரு முறை கை தட்டலாம், ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாட்டு பாடையில் கண்ணில் தண்ணி வந்துடுது. ஏன் கத்துனா அப்படி தான் வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குடும்பத்தில் பெண்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆம்பளை நல்லவனாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நிறையா இடத்துல இன்றைக்கி என்ன சூழ்நிலைன்னா, இவர் வீட்டுக்கு போகும்போது துறை இது மாதிரி போவார். அதுலேயும் சாதாரண கூலி வேலை பார்க்குற ஒரு குடும்பம் அப்படின்னா பல பேர் குடிச்சுவிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு மனைவி சம்பாரித்து வச்சுருக்க காசையும் எடுத்துக்கிட்டு பல பேர் போய் அப்படியே போய் நிற்பான் வீட்டில். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இவனும் சம்பாரித்து அந்த காசையும் குடிச்சிட்டு பொண்டாட்டி சம்பாதிக்கிற காசையும் குடிச்சிட்டு பாதியை திருடிட்டு வீட்டில், எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே திருடுற ஒரே நபர் இவங்க தான். சொந்த வீட்டுக்குள்ளே இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, எங்கள் ஊரில் 2-3 பேர் இருக்காங்கம்மா. ரொம்ப ஆனால் தவற முறை திருடங்க அவங்க. ஆமாம், தவணை முறையில் வீட்டில் திருடுறது. 2 சட்டி இருந்துச்சுன்னா பித்தளை சட்டி ஒன்று எடுத்துக்கொண்டே விற்றுருவேன். ஏன் ஒரே நாளில் சிரமம்ல, அடுத்த நாள் குடிச்சிக்கலாம்ட்டு அடுத்த நாள் போவேன். இதை விட பொண்டாடி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் தோட்டை கலட்டுவேன். தோட்டை கலட்டி தோட்டை மட்டும் கொண்டு வைப்பா, சுரைய வச்சிருவேன், அடுத்த நாள் பயன்படும்னு. எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா? இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ ஆண்களுக்கு மத்தியில் பெண்கள் வண்டி ஓட்டுறது அவ்வளவு சர்வசாதாரணம் நினைக்கிறீங்களா? இந்த பேராவரணை இவங்க ஊர் அண்ணன் ஊரில் தான் பட்டிமன்றம், நான் மறக்கவே முடியாது. இது மாதிரி ஜேன்னு கூட்டம் ஃபுல்லாக சேர் போட்டிருக்காங்க. எல்லாரும் சேரில் உட்காந்துருக்காங்கண்ணே பாலனே. முன்னாடி 4 பேர் கால் மேலே கால் போட்டு பட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பட்டைன்னு தெரியும் எல்லாருக்கும், அப்படி பட்டை. ஆமாம், அடிச்சுட்டு உக்காந்துருக்கான். எதிர்த்தாப்புல பார்த்தா நாங்கள் ஜோக்கு சொல்கிறோம், எல்லாரும் சிரிக்கிறாங்க, இவங்க 4 பேர் முறைக்கிறான். புரியவே இல்லை எனக்கு. சரின்ட்டு அடுத்து பார்த்தா அடுத்து நல்ல செய்தியாக சொன்னோம்னா எல்லாரும் உள்வாங்கி கேட்குறாங்க, இவன் 4 பேர் சிரிக்கிறான். எனக்கு புரியவே இல்லை. என்னடா கூட்டத்தில் இருக்க 2000 பேர் சிரிக்கிறாங்க, இவன் முறைக்கிறான், அவங்க உள்வாங்கினா இவன் சிரிக்கிறான், என்ன ஏதுன்னு காவல்துறை நண்பர்கள் இங்கே வந்திருக்காங்க. சார் கையை காமிச்சு எடுத்து கூப்பிட்டு போங்க சார் அப்படின்னேன். கண்டுக்கவே இல்லை. என்னடா ஏதுடா அப்படின்னு பார்த்தா நிகழ்ச்சி முடிஞ்சு தான் சொல்கிறாரு, சார் அவங்க சரக்கு அடிக்கலை சார், வேற போட்டிருக்காங்க சார், எங்களுக்கும் குடும்ப கொடுத்தன இருக்குது சார் அப்படிங்கிறாரு. ஏன்னா எப்படி வாழ்க்கை மாறி போச்சு பாருங்களேன் இன்னைக்கு. வேற என்ன எல்லாருக்கும் தெரியும். இதை தாண்டி ஒரு பெண் ஒரு குடும்பம் நடத்துறது இன்னைக்கு எவ்வளோ பெரிய சவால் தெரியுமா? அவ்வளவு சவால் இன்னைக்கு குடும்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு நான் சொல்லலை, அவங்க சொல்லியிருக்காங்க. பதில் சொல்ல இல்லை இல்லை குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனே என்று வாதிடுவதற்காக அன்பு தம்பி வாங்க மதுக்கூர் ராமச்சந்திரன் வருகை தருகிறார். நல்ல கைதட்டி வச்சு. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமணமாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை நாம் ஒருவர் என்பதே உண்மை, இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமணமாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை நாம் ஒருவர் என்பதே உண்மை. ஆனந்த மயக்கம் அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அனைப்பது
அணைப்பது பழக்கம். ஆடை நிலவினை எடுக்கும் ஆனந்த மயக்கம். அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம். காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து நடிப்பதென்பது தந்தையின் விளக்கம். சொன்னது கொஞ்சம் இனிமே காணப்போவது மஞ்சம். கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமே காணப்போவது மஞ்சம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. நல்லா அவங்க 3 பேருக்கு ஒரு தடவை கை தட்டுங்களேன். தம்பி, நான் பொறுப்பு இல்லை, அவங்க 3 பேர் தான் பொறுப்பு. ஏப்பா, எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் டா, நீ இவ்வளோ வடி அடிக்கிறிய, ஒரு நாள் கூட உன்னை திருப்பி அடிக்காதது? வாங்க தம்பி. ஆமாம் ஆமாம், இல்லை மாமியாரா? ஆம்பளைக்கு ஆம்பளை கொஞ்சம் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா வைங்கண்ணே. அதெல்லாம் பண்ணுவார். நல்லா வைப்பீங்க. நல்லாவின் பால் முழுதும் கஞ்சுக்கிள்ளை, நல்லாவின் பால் முழுதும் கஞ்சுக்கிள்ளை, நரும்புவின் மனம் முழுதும் சோலைக்கிள்ளை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கிள்ளை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கிள்ளை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கிள்ளை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கிள்ளை, எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குலைக்க வேண்டும் வேண்டும் என்கிற வாசுவ மாணிக்கனாரின் கவிதை வரிகளையே இந்த வாய்மேடு மேற்குவாள் இறைவனிடம் வாழ்க்கையினுடைய வரங்களாக வேண்டி நடுவுல அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சிலை, கடல்ல வீசுறதால மீன் பிடிக்க தேவை வலை. தமிழ்நாட்டிலேயே நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றம்னா இன்னைக்கு இல்லங்க, என்னைக்குமே நீங்க தான் தலை. கைதட்டுங்க, அப்பதான் காசு தருவாரு. உங்களை நம்பி வேற நான் கேஸை புக் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அதுவும் 14 நாளைக்கு ஒரு தடவை தர்றேன். தம்பி கடைசியில சொன்னது வரி தரீங்க. கடைசியில் நீங்க தான் தலை. சரி சரி, பேசி தொலை. பாத்தீங்களா, இதுதான் சொந்த காசுலயே சூனிய வைக்கின்றது. அப்பமாக பேசியும் பேசும் இருக்கிற பேச்சாளர் பெருமக்களுக்கும் இசை விற்பனர்களுக்கும் அற்புதமான ஒளி அமைப்பினுடைய ஓம் சக்தி ஆடியோஸ் நிறுவனத்தாருக்கும் நாம் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கும். ரமேஷ் இல்ல, சரவணன். புது பேர் வைக்கப்படாது, ஒரு ஆளுக்கு ஒரே பேர் தான் இருக்கு. அது அடுத்து அண்ணன் சரவணன் அவர்களுக்கும் நம்மளை அழகாக படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒளி பதிவாளர்களுக்கும் மண் தரையில் அமர்ந்திருந்தாலும் மணித்தமிழை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாய்மேடு மேற்கு வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு இந்த சின்னஞ்சிறுவனின் இரவு நேர வணக்கம் சொல்லிட்டு நம்மள நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. குடும்பத்தினுடைய பிக் பாஸ் கணவனா மனைவியா? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் பெரும் காரணமா இருக்கிறது அந்த வீட்டினுடைய புருஷனா பொண்டாட்டியா? ஒன்னும் வேண்டாங்க. ஆனா இந்த ஊர் மாதிரி எந்த ஊர்லயும் நம்ம பார்த்ததே இல்லை. நடுவில் என்ன அவர் ஒன்றும் பண்ணல, கிச்சு கிச்சு பண்றாரு. அதான் இந்த ஊர் மாதிரி நம்ம எந்த ஊரையுமே நம்ம பார்த்ததில்லை. என்ன போட்டு மூடிட்டு தம்பி, உன்னை பார்த்த உடனே மூடிட்டாரே. எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த ஊர் மாதிரி நம்ம எந்த ஊரையுமே பார்த்ததில்லை. நடுவர்களே பாடுவேன். எல்லா ஊர்லயும் நிகழ்ச்சி பார்ப்பாங்க, பிடிச்சிருந்தா பார்ப்பாங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனா நம்ம வாய்மேடு மேற்குல தாங்க அங்கங்க அப்படி அப்படியே படுத்துட்டாங்க. உங்களுடைய பெருந்தன்மையான மனசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சு நல்ல தலைப்புகளே ஒன்னும் வேண்டாங்க. இந்த குடும்பம் அப்படின்ற வார்த்தையை பிரிச்சு பாருங்களேன். ஏன் குடும்பத்தை பிரிக்கணும்? நான் குடும்பம்ன்ற வார்த்தையை தாங்க பிரிக்க சொன்னேன். நான் யோக தர்ஷினிய குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு இந்த குடும்பம் அப்படின்ற வார்த்தையை பிரிச்சா குடு கூட்டல் இன்பம் வரும். கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், பண்பை கொடுக்கணும், பாசத்தை கொடுக்கணும். நம்மள மாதிரி ஆம்பளை எல்லாம் 30ஆம் தேதி ஆனா சம்பள கவர கொடுக்கணும். கொடுத்தாட்டம் குடும்பம். நான் காசு கொடுத்தா தாங்க ஹஸ்பண்ட், இல்லன்னா காலையில சஸ்பெண்ட். மறுபடியும் எப்ப காசு கொடுக்குறேன்னா அப்பதான் புரிச்சனாவே அப்பாயின்மெண்ட். ஏன் நீ ரிசைன் பண்ணிட்டு போய் ரிசைன் பண்ண? காசு கொடுத்தா அத்தான், இல்லைன்னா அவன் செத்தான்.
காசு கொடுத்தா மாமா இல்லன்னா அவன் வாழ்க்கை பூரா கோமானு கட்டுன பொண்டாட்டி கூட காசு இருந்தா தாங்க மதிக்கிறான். ஒண்ணு வேண்டாம், இந்த நிகழ்ச்சி முடிச்சு நான் எப்படி ஒரு 2-3 மணிக்கு வீட்டுக்கு போனா நீங்க மனசு வச்சா நான் போயிடுவேன். 3 மணிக்கு இல்ல 4 மணிக்கு நான் வீட்டுக்கு போனாலும் என் அருமை பொண்டாட்டி கதவை திறந்துட்டு நான் உள்ள வந்தோட எப்படி எப்படி தெரியுமா அன்போட பண்போட பாசத்தோட கூப்பிடுவா, வாங்கத்தான் 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 வாங்கத்தான். ஏன் நீங்க கொடுக்கற காசை வாங்கத்தான். அப்புறம் போய் குந்து கட்டுன பொண்டாட்டி கூட காசு இருந்தா தான் மதிக்கிறான்னா காசுக்கு கொடுக்கிற மரியாதைய கட்டுன புருஷனுக்கு கொடுக்கலையே நீங்க வீட்டோட பிக் பாஸா? தேடி பாக்குறேன் கந்தைய தங்கானோ தேசத்துல நாளோ சந்தைய தங்கானோ ரூபா நோட்டுல வாழ்வாருக்காங்க கசத்தாத்தாம் காந்தி தாத்தாம் கொள்ளலாம் சிரிப்போம் ஆனந்தம் ஆயாச்சே ஆரம்பம் காசு மேல காசு வந்து கொட்டுகிற வேளை இது ராஜலட்சுமி கட்டுகிற வேளை இது. வீட்டுல கூட காசுக்கு தானங்க மரியாதை இருக்கு நடுவுல. நான் என்ன கேக்குறேன், அந்த அம்மா வந்து சொல்லிச்சு அந்த காலத்துல நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனும் மனைவியும் இல்ல காசு. அந்த காசை கொடுக்கிற கணவன் சொல்லுவாரு. ஓ அப்படி சொல்லுங்க. அந்த பெண் யோகதர்ஷினி என்ற லேடிஸ் வந்து சொன்னாங்க. எது? ஆமா அதான் சொன்னிச்சே. நான் யோகதர்ஷினி இருக்கிற லேடிஸ். ஆமா நான் லேடி கேட்டப்னு ரொம்ப நேரம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நாங்க பெண்கள் கும்பலால தான்ப்பா. என்னப்பா யாரு இங்க ஆதார் அட்டையை காட்ட சொல்லுங்க, நான் நம்புறேன். எது? ஆதார் அட்டையை காட்ட சொல்லுங்க. ஆதார் அட்டையா? இதுக்கெல்லாம் உடம்பு இவங்க நாங்க எவ்வளவு அழகா இருக்கும். அழகுனாலே பெண்கள் தான். அழகுனாலே அந்த அந்த வாட்டர் பாட்டில் கொடுனேன். இதை கொடு கொடு. இந்த 3 பேர் மூஞ்சி கழுவிட்டு வந்து உட்காரு. தம்பி இது பத்தாது தம்பி, இது பத்தாது. அதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப். எதுக்கு? 3.5 மாதத்துக்கு நிக்குமா? ஆமா நீ முதல்ல குளி. எலிசாத்த வாட இங்க கப்பு கப்பு நடிக்குது. லிப்ஸ்டிக் அது லிப்ஸ்டிக் போகும்போது கவனிச்சிருக்கா? நான் என்ன கேட்க, லிப்ஸ்டிக் வாயில தானே போடுவீங்க, போதோட அதே இடத்துல நிக்குது. லிப்ஸ்டிக் அதே இடத்துல நிக்குது. வாய் வடக்கையும் தெற்கையும் போங்க போட்டு விட பக்கி பசிக்குதுன்னா பண்ண வாங்கி தின்னு அதனை லிப்ஸ்டிக்கை தின்னுக்கு தர்ற. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வந்து மேலே தேவையானக்கெல்லாம் மானம் கெடுக்கிற யோகதர்ஷினி பெண்கள் வந்து நாங்கள் வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறோம். அப்ப நாங்க என்ன நான் என்ன கேட்கிறேன் நடுவுலே ஒரு ஆண் என்பதெல்லாம் சொல்ல முடியாது தம்பி. என்ன பல பேர் பல மாதிரி உழைக்கிறாங்க. என்ன உழைக்கிறாங்க? நான் இந்த மேடையை வச்சு சொல்றேன். இந்த மேடையில் எத்தனை ஆண்கள் இருக்கிறோம்? டக்கு புக்குன்னு சொன்னா 1 2 3 4 5 6 பேர் 7 பேர் இருக்கிறோம். இது ஒன்னைய கணக்கில் சேர்க்காத. 7 ஆண்கள் இருக்கிறோம், 3 பெண்கள் இருக்கிறாங்க. 3 பேரா? 3 பெண்கள் என்று நம்பப்படுகிறது. நம்ம எத்தனை ஊர்ல பட்டிமன்றம் போட்டுக்கிறோம்? ஆமா. எல்லா ஊர்லயும் ஓம் சக்தி போடுறாங்களே இந்த ஏரியாவில். ஆமா. எல்லா ஊர்லயும் அவர் நினைச்சா வேற ஆளை போட்டு வீட்டில் உட்காந்துக்கலாம். ஆமா. ஏன் அவர் அண்ணனே வர்றாரு? நிகழ்ச்சி நல்லா இருக்கணும்னா வீட்டுல அவ புடுங்கு இவங்க புடுங்கு தேவலாண்டான்னு கிளம்பி உட்காந்துக்கிறார். அவர் நம்ம பட்டிமன்றம் வர்றாரு. அவர் மட்டுமா நாங்களும் அப்படித்தானங்க வர்றோம். என்ன பாடுபடுத்துறீங்க? ஒரு காலத்துல அம்மி கல்லு பெருசா இருக்குங்க, ஆட்டுக்கல்லு பெருசா இருக்கும், உரலு பெருசா இருக்கும். அது ஆட்டுல எங்க ஆயா ஒல்லியா இருக்கும். ஆமா. இன்னைக்கு அம்மி கல்லு சுருங்கி மிக்சி ஆயிடுச்சு, ஆட்டுக்கல்லு சுருங்கி கிரைண்டர் ஆயிடுச்சு, ஆமா, உரலு சுருங்கி மிஷின் ஆயிடுச்சு. ஆமா. அதை ஆட்டுற என் ஆளு இப்படி ஆயிட்டான். ஆட்டுற பொருளெல்லாம் குண்டா இருந்த ஆட்டுற ஆள் ஒல்லியா இருந்தப்போ வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஆட்டுற பொருளெல்லாம் ஒல்லியாயிடுச்சு, ஆட்டுற ஆள் இப்படி ஆயிட்டான். மனுஷனா இப்படி வளரணும், மிருகம் தான் இப்படி வளரணும். என் பொண்டாட்டி இப்படி போயிட்டே இருக்கிறான். அவளை என்ன கணக்கில் சேர்க்கிறேன்னே தெரியலையே. நான் என்ன கேட்கிறேன், ஆதார் கார்டு இருக்குல்ல, இதுக்கு வச்சிருக்கேன். அப்புறம் என்ன வச்சிருக்கிறேன். என்ன என்ன வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? என் தங்கச்சி வந்து உங்களுக்கு எங்க வீட்டுல மரியாதை கொடுக்குறோம், எங்க உங்க மாமனார் வந்தா உங்களுக்கு தானே மரியாதை கொடுக்குறாரு. யாரு? இவங்க அப்பா, பொண்ணு எடுத்த அப்பா. மாமனார் உங்களுக்கு தானே மரியாதை கொடுக்குறாரு, உங்களுக்கு தானே ஏன் கொடுக்குறாரு? ஏன் இப்ப நம்ம உள்ள போனோம் டக்குன்னு மாமனார் எந்திரிப்பாரு. ஏன் மரியாதையா இல்லையா? இவனுக்கு பொண்ணு கொடுத்து இவன் வாழ்க்கையை கெடுத்துருக்கான்னு மனசுல பயம். உட்காந்தா சக்கையா திட்டுவான் மாலி. அந்த பயத்துல எந்திரிக்கிறான் மனுஷன். ஓ, பிராயச்சித்தம் தேடுறாரு. ஆமா. இதுல வந்து நின்று கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? இல்ல. என்ன இதுதான் யோகதர்ஷினி மறந்து போதுங்க. முதல்ல யோகதர்ஷினி சொல்லல, அப்படிதாங்க சொன்னேன். ஆயிடுச்சு தானே? அப்ப உங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்கலாம். கல்யாணம்னா என்ன? கல்யாணம் that is called marriage.
தமிழ்நாட்டில் எந்த நடுவரையும் இப்படி பதில் சொன்னது இல்லைங்க. கல்யாணம்னா என்னன்னு நம்ம வாய்மேடு மேற்குல ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்கள் சேர்த்து 8 திசையும் பார்க்கிற மாதிரி 7 ஜென்மத்துக்கு நல்லா இருப்புன்னு சொல்லி 6 வகையான சாப்பாட்டை போட்டு 5 பூதத்தை சாட்சியா வச்சு 4 வேதத்தை ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனசு ஒன்னா சேர்றதுதான் கல்யாணம்னு சொன்னார். 10ல் ஆரம்பிச்சு 1ல் முடிகிறது. ஏன் நல்ல மனைவி அமைஞ்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா, நல்ல மனைவி அமையலன்னா உன் வாழ்க்கை ஜீரோவா ஆயிடும்டான்னு சொல்லாம சொல்றார். அதைத்தான் கண்ணதாசன் அழகா சொல்லியிருப்பாரு. இது வேற சொல்லியிருப்பாரு. ரொம்ப ஆளை யாருன்னு சொல்றேன். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் அழகை பெற வேண்டும். கரையினிலே சிவந்த மாலை பொழுதினிலே பெண் குமரி நீ வந்து இருக்கணும். பேசாத பெருமைகளை பேசணும். மாமியார் போற்றணும், மற்றவர் வாழ்த்தணும். மாமியார் போற்றணும், மற்றவர் வாழ்த்தணும். மாநிலமே உன் புகழை பாடணும். இந்த மாநிலமே உன் புகழை பாடணும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். யார் பாட்டு தெரியுமா? கவிஞர் முத்துலிங்கத்துடைய பாட்டு. இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? கண்ணதாசன் மட்டும் எழுதல. மனைவி காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு லிப்ஸ்டிக் போட்டுல தேவதை மாதிரி நடந்து வந்தா திருமகள்னா யாரு? லட்சுமி, விஷ்ணுவோட மனைவி. யார் மனைவி? விஷ்ணுவோட மனைவி தானே சொல்லுவாங்க. யார் மனைவி? கரெக்ட் தான், கரெக்ட் தான். 2வது கட்ட சந்தேகம் வந்துடுறாங்க. லட்சுமி இருக்காளே, யாரு? திருமாலுடைய மனைவி. அந்த அவளை விட இவன் மனைவி அழகா இருக்காளா? அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும் அப்படின்னு இருப்பான். இது யாரு? தான் மனைவி அழக அவ கொஞ்சம் கடன் வாங்கிக்கிட்டு லட்சுமி அழகா இருக்கணும். ஏன் ஒரு பொண்ணு வந்தா லட்சுமி மாதிரி இருக்கா அப்படிங்கிறோம்ல, அவளை விட என் மனைவி அழகுன்னு சொல்லியிருப்பாரு. அதான் அந்த காலத்துல. இன்னைக்கு கல்யாணம்னா என்னன்னு கேட்டா அவரே சொல்றாரு, அங்காளி பங்காளி சொந்த ஜோலி எல்லாருக்கும் சொல்லி அனுப்பி 1000 பத்திரிக்கை அடிச்சு 2000 பேருக்கு வயிறார சோறு போட்டு நம்ம தலையில நாமளே மண்ணை வாரி போட்டுக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். தாலி தானே கட்டினீங்க? ஏன் நான் என்ன கூட்டிகிட்டு வந்தேன்? இல்லை, நீங்கள் யோகதர்ஷினி மாதிரி இருப்பீங்கன்னு நினச்சேன். ஏன் என்ன கண்ண பொழப்பாது? தாலி தானே கட்டினீங்க? ஆமாம். எத்தனை முடிச்சு போட்டீங்க? 3. எத்தனை முடிச்சு? 3. எத்தனை முடிச்சு? 3பா. கல்யாணமான எத்தனை ஆண்கள் இங்கே வாய்மேடு மேற்கு உட்காந்துருக்கீங்க. அண்ணன் உங்கள் மனசாட்சியில் கையை வச்சு சொல்லுங்க, நான் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டும் போது நான் தாண்டா என் கையால் 3 முடிச்சு போட்டேன் அப்படின்ற அண்ணன் கை தூக்குங்க பார்ப்போம். எங்க ஏன் தோக்கங்க? எங்கய்யா போல விட்டாங்க? இப்படித்தாங்க எடுத்துக்கிட்டு போனோம். யாரு பிடுங்கனா, யாரு கட்டனா, யாரு முடிஞ்சா. நான் என் ஊராங்க சொன்ன என் கல்யாணத்தில் இப்படி தான் தாலியை எடுத்துக்கிட்டு போனேன். யாரோ பிடுங்கினாங்க, யாரோ கட்டினாங்க, யாரோ முடிஞ்சாங்க. நான் கட்டலடா, நீ தானே கட்டுன. என் அக்காலும் என் தங்கச்சியும் கட்டின தாலிக்கு நான் புருஷனா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மட்டுமா? தமிழ்நாட்டில் பல பேர் அக்கா தங்கச்சி கட்டின தாலிக்கு தான் புருஷனா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு தாலியை கூட எங்களால் நிம்மதியாக கட்ட முடியலையே, ஒரு 3 முடிச்ச கூட எங்களால் நிம்மதியாக போட முடியலையே. இப்படி ஏமாந்தாலும் நாங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறோமே. இந்த ஆண்கள் தானுங்க குடும்பத்தினுடைய பிக் பாஸ். ஒரு 3 முடிச்சால முட்டாளே கேளு கேளு தம்பி, 3 முடிச்சால முட்டாளே கேளு கேளு தம்பி, இருந்தும் சேருக்குள்ளே இப்ப விழுந்தேன் சேருக்குள்ளே, நான் இருந்தேன் சேருக்குள்ளே இப்ப விழுந்தேன் சேருக்குள்ளே. ஒரு 3 முடிச்சால முட்டாள
கேளு கேளு தம்பி. கேக்குற கண்டு மயங்கவில்லை, அவன் முகத்தை கண்டா பிடிக்கவில்லை, இன்னும் புரியவில்லை, அவன் நினப்பு என்ன தெரியவில்லை. தெரியல ஓனாலத்தான் வீட்டுக்குள்ள விட்டு புட்டேன், வேணாண்டா சம்சாரம். ஆமாண்ணே ஆமாண்ணே, ஒரு சந்நியாசம் வேணாண்ணே வேணாண்ணே. வழியே பழனி விடுடா, ஒரு மூணு முடிச்சால முட்டாளா. கேளு கேளு தம்பி, மூணு முடிச்சால முட்டாளாவே. கேளு கேளு தம்பி. நல்லா ராமுக்கு ஒரு தடவை கைத்தருங்களேன், ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கார். தாலின்னா முதல்ல என்ன தெரியுமா? என்னண்ணே? முதல்ல குழந்தைகளுக்கு கட்டுறது தான் தாலி, கழுத்துல கட்டுறது இல்ல. ஐம்படை தாலின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஐம்படை தாலி சின்ன பிள்ளைங்க கழுத்துலயும் கட்டுவாங்க, அதே மாதிரி இங்கேயும் போட்டு விடுவாங்க. தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? அருணாக்கொடியில ஒண்ணு போடுவாங்க, தாயத்துன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? தாயத்துல என்ன சிறப்பு தெரியுமா? இப்ப என்னன்னு தெரியாம வைக்கிறோம், ஆனா அப்ப அந்த குழந்தையோட தொப்புள் கொடியை எடுத்து காய வச்சு பாடம் பண்ணி உள்ளுக்குள்ள அப்படியே சொருகி வச்சிருப்பாங்க. தேவை ஏற்பட்டா அந்த குழந்தைக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லை அப்படின்னா அதை எடுத்து அந்த பாலடைன்னு ஒன்று இருக்குமா, அதில் பின்பக்கம் இல்லை உள்பக்கம் லேசாக உரைச்சிட்டு பாலை விட்டு கொடுப்பாங்க. கொடுத்தா அந்த குழந்தைக்கு வியாதி சரியாகும். எப்படி எப்படின்னு கேட்குறேன். எனக்கா சும்மா சொல்லுங்க. இப்போ என்ன காசா பணமா? நான் என்ன நீட் எக்ஸாம் வைக்க போறேன்னா இல்லை டெட் எக்ஸாம் எழுத போறீங்களா? எப்படின்னு கேட்குறேன். எப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் 3000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கு பேர் இப்போ வேற பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு. என்ன அப்படின்னா குழந்தையுடைய தொப்புள் கொடி இருக்குல்ல, அந்த தொப்புள் கொடி பல வியாதியை தீக்கும் அப்படின்னு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதைத்தான் இப்போ ஸ்டெம் செல் தெரப்பின்னு கொண்டு போய் 50,000 ரூபா கட்டினீங்கன்னா பாடம் பண்ணி வச்சிருப்பான். ஒருவேளை அந்த குழந்தைக்கு கை போச்சு இல்லை வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, கை போச்சுன்னா அதை வச்சு கை வளர வச்சு சேர்த்து விட்டுருவான். இது எப்போ நம்மளால கண்டுபிடிச்சான்? நல்ல விஷயம் சொன்னால் கை தட்டினா தான் அடுத்த நிகழ்ச்சியில் நல்ல விஷயத்தை சொல்லுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படி பாடிட்டு ஓட்டி விட்டு போக வேண்டியதான். நான்லாம் நல்ல விஷயம் 10 மணி நேரம் கேட்பேன், பேசுவேன். நான் நல்ல விஷயம்னா ரொம்ப உள்ள. நாளைக்கு சொல்லுவீங்க, அடியே அப்பா சொற்பொழிவு கொண்டுட்டான்டா ஒருத்தனை கூட்டியாந்து அப்படிங்க. தாலின்னா இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? தாலி உண்மையிலேயே முன்னாடி யாரு கட்டியிருந்தா தெரியுமா? தாலி உண்மையிலேயே ஆம்பளை கட்டலை, பெண்கள் தான் பெண்ணுக்கு கட்டினாங்க. யார் கட்டுவாங்க தெரியுமா? அந்த பெண்ணுடைய மாப்பிள்ளையோடைய பொண்ணுடைய நாத்தனார்கள் அண்ணனுடைய வீட்டுக்காரனுடைய அக்கால தங்கச்சியை தான் போய் கட்டுவாங்க. ஏன்னா ஆம்பளை அப்பெல்லாம் வெளியில் வேலைக்கு போயிடுவான், இல்லைன்னா வெளியூர் போயிடுவான், அப்படி இல்லைன்னா விவசாய காலத்தில் போய் தாலி கட்ட முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே போய் கட்டி கூட்டிகிட்டு வருவாங்க. கட்டி கூட்டிகிட்டு வந்து புருஷன் முன்னாடி சண்டை நடந்துடும். பார்த்தீங்களா? சண்டை நடந்து போய் அப்பா வீட்டில் உட்காந்துருக்கோம். இவன் போயிட்டு ஏய் வாடி வீட்டுக்கு போவோம், வர முடியாது பையா, ஏய் வாடி வர முடியாது பையா அப்படிங்க. ஏய் நான் தாலி கட்டின, நீயா தாலி கட்டின? நீ கட்டினியா தாலி? கட்டினது உங்கள் அக்கா தங்கச்சி, தாலி கட்டினேங்கிற. அப்போ தான் நம்மளால் முடிவு பண்ணேன், இதில் நம்ம ஏதாவது கனெக்ஷன் போட்டால் தான் பொண்டாட்டி திரும்ப கூட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறது. உறவுகள் முடிச்சு போடுறது. ஆமாம், இந்த உறவுகள் முடிச்சு போடுறது என்ன காரணம் தெரியுமா? இந்த உறவுகளை பலப்படுத்துறதுக்கு தான் அக்கா தங்கச்சி முடிச்சு போடுறது, நாத்தி பட்டம் கட்டுறது, இதெல்லாம் உறவுகளை சரி பண்ணுறதுக்கு தான். கல்யாணமான பெண்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கழுத்துல தாலி தொங்கும், மெட்டி போட்டிருப்பாங்க, இங்க புட்டு வச்சிருப்பாங்க, ஓசில நகை வாங்கி போட்டு இப்படி ஊரெல்லாம் ஏமாத்துவாங்க. கவரிங்கே போட்டிருந்தாலும் தங்கம் போட்டுக்கிற மாதிரியே பில்டப் கொடுப்பாங்க. 300 ரூபா தம்பி, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கல்யாணமான ஆம்பளையே கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் முடியாத? முடியுமாண்ணே? முடியாது. முடியாதுல்ல. நம்ம வாய்மேடு மேற்குல சொல்றேன், கல்யாணமான பெண்களை விட கல்யாணமான ஆம்பளையத்தை ஈஸியா கண்டுபிடிக்கும். எப்படி? கல்யாணமான பெண்களுக்கு கழுத்துல தாலி தொங்கும், கல்யாணமான பெண்களுக்கு கழுத்துல தாலி தொங்கும், கல்யாணமான ஆம்பளைக்கு கழுத்தே தொங்கும். ஆமாஞ்சாமி போட்டு போட்டு இன்னைக்கு சாம்பார் வைக்கட்டுமா, இன்னைக்கு ரசம் வைக்கட்டுமா, உங்க அம்மா வடிச்சு வட்டி விட்டுருமா, என் தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருமா. அதுக்கு மட்டும் நம்மளால வேக மாட்டாங்க. ஏன் தம்பி? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆணுடைய தலையும் தொங்கிடுதே. உனக்கு வீட்டில் போய் எக்ஸசைஸ் பண்ண நேரம் இல்லையோ? இல்லை இங்கே வந்து இப்படிங்கிற
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் என்ன கேட்கறேன், புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வருது இயல்பு நடுவில். இப்போ புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வந்தா புருஷன்கிட்ட பேசுங்க. மாமியா மருமகளுக்கு சண்டைனா யார்கிட்ட பேசணும்? மாமியார்கிட்ட பேசணும். அதையும் கொண்டாந்து புருஷன்கிட்டே சொல்றது. இந்த மாமியாவுக்கு மருமகளுக்கு சண்டை இல்லாத எந்த விடுமே இல்லையா? ஏதாவது ஒன்று சண்டைன்னு ஒன்று வந்துட்டு உடனே எல்லா பொண்டாட்டியும் இதை ஆரம்பிச்சிடுறாங்க. இந்தாருங்க, உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை உங்க அம்மா முக்கியமா? உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை உங்க அம்மா முக்கியமா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டில் சரியான சண்டைனே. என் பொண்டாட்டி நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டான். இந்த இருக்க உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை உங்க அம்மா முக்கியமா? நடிச்சு நாடகத்தை ஏத்துறானு ஓவரா இருக்கு. நடிச்சு நாடகத்தை ஏத்துறான்னு கண்டுபிடிச்சிட்டேன். நீ முடிச்ச எப்போ பார்த்தாலும் அழுது என் குடும்பத்தை அப்படி நாசமா ஆக்கிட்டே உன்னை கல்யாணம் பண்ண நாள் என்னைக்காவது நான் சந்தோஷம் படுத்த வந்துட்டா? என்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஈயரும் அண்டாம என்னை பாதுகாத்து வளர்த்த, என்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சு என்னை வாத்தியார் வேலை வாங்கி கொடுத்து என்னை கை நிறைய சம்பளம் இந்த சமூகத்துல மரியாதையை வாங்கி கொடுத்த எங்க அம்மா தாண்டி எனக்கு முக்கியம். விட்ட விட்டு வெளியே போடி நாய. அடியா மனுஷயா நீ? ஆம்பளையா நீ? அப்படின்னு சொல்ல நினைச்சேன். சொல்ல முடியாது. ஏன் தம்பி? சொன்னா எனக்கும் ஜோறு போட மாட்டான், எங்க அம்மாளுக்கும் ஜோறு போட மாட்டான். இவளை கட்டின பார்த்துக்கு எங்க அம்மாளையா பட்டினி போட முடியும்? உடனே எல்லா ஆம்பளையும் எப்படி தெரியுமா சமாளிப்பான்? டா விடுமா விடு. இன்னும் எவ்வளவு காலம்? இன்னும் எவ்வளவு காலம்? இன்னும் கொஞ்ச காலம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லணும். கொஞ்ச காலம்னு சொல்லணும். ஆனால் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. கதவுக்கு அங்கிட்டு நின்று அம்மா கேட்டுக்கிட்டே நிற்கிறியா? இவன் பொட்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறனால நமக்கு சப்போர்ட் பண்ணான்னு இதுக்கு 2 பேர்கிட்ட மாட்டிக்கணும். நாங்கள் படுற பாடு. நான் என்ன கேட்குறேன் நடுவில், கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஆமாம். என் மனைவியோட அம்மா எனக்கு என்ன உறவு வேணும்? அது சின்னம்மா. சின்னம்மாவா? என்ன உறவு? அங்கிட்ட அங்கிட்டு அங்க அவர் சார் மூஞ்ச காட்ட அப்படியே நம்ம சாருக்கு என்ன பார்த்து சிரிச்சிட்டாங்க. ஒரு தடவை இப்படி இப்படி இங்க அந்த பக்கம் திருப்பி காட்டியா வாங்குற ஒரு ஐயாவை என்ன உள்ள ஒரு தடவை மேடையில் நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு தம்பி. எங்க ஐயா பார்த்துக்கங்க ஐயா, உங்களை சொல்லி சொல்லி மிரட்டுறாரியா. இப்படியா இருக்கிறானே வந்திருக்க பிள்ளை வா, நம்ம வாயில இருக்கிற முத்தா கொட்டிடுன்றேன். வா இப்பத்தான் வந்தியே என்ன திடீர்னு பாக்கியராஜ் படம் எப்போ பாரு சனி முடிச்ச சனி இப்பதான் வர்றேன். அதுக்குள்ள எப்போ பாவேன்? போன வாரம் என் கூட பிறந்த அக்காங்க, அக்கான்னு கூட சொல்லக்கூடாதுங்க, என்னை சுமக்காத என்னோட இன்னொரு தாய். நான் அதிகமாக சாப்பிடுவேனே, அவ சாப்பாட்டுல பாதியை எனக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டு பல நாள் பாதி பட்டினி கிடந்த என்னை சுமக்காத என்னோட இன்னொரு அம்மாங்க வந்து என் வீட்டு வாசல்ல தம்பி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட சொல்றாங்கடா, மாமா பணம் அனுப்பல, இந்த மாசம் அனுப்பிடுவாங்க, ஒரு 10,000 பணம் குறையுது, 10,000 பணம் இருந்தா தாடான்னு கிடைச்சுங்க. பட்டிமன்றம் போய் சேர்த்து வச்ச காசு 35,000 பையில வச்சிருக்கிறேன். எங்க அக்கா எவ்வளவு கிடைச்சு? 10,000 கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. 35,000 கொடுக்கலாம். எங்க சனியை முடிச்ச சனியை கரகம் பிடிச்ச கரகம் என் பொண்டாட்டி பக்கத்துலயே நிக்கிறாக்கா. அது வரைக்கும் கொல்ல பின்னாடி நின்னவ எங்க அக்கால பார்த்தோன்னா வெள்ளக்க மாத்த தூக்கிட்டு வந்துட்டாக்கா. கூட்டுன வாசலையே கூட்டுறாக்கா, கூட்டுன வாசலையே கூட்டுறா. அந்த விளக்க மாத்த எடுத்துருந்து சிக்னல் கொடுக்குறானே, அந்த அடிக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு இது எங்க அக்காளுக்கு, சரி இது எனக்கு. உங்க அக்காவுக்கு எப்படி? இது எங்க அக்காளுக்கு, இது எனக்கு. எப்படி அவனுக்கு அனுபவம் இருக்குமோ? எல்லாம் ஒரு குடும்பத்துல இருந்து தானே வர்றோம். இப்போ பொதுவா இப்படி தானே கூட்டிக்கிட்டு போகணும். ஆமா, அவ கூட்டிக்கிட்டு இப்ப ரிவர்ஸ்ல வர்றா. ஏன் தெரியாம எடுத்து பின்னாடி கொடுத்துருவானா? கொடுக்க முடியுமா? இன்னைக்கு பெத்த தாய்க்கு கொடுக்கறதா இருந்தாலும் கட்டின பொண்டாட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்கறேன், ஏம்மா என்னை பெத்த தாய் மாதிரி எங்க அக்கா, புள்ள படிப்புக்குன்னு 10,000 கேட்குது, என்னைய படிக்க வச்சது அதுதான், கொடுக்கவான்னு கேட்டா என்ன சொல்லணும்? குடுன்னு சொல்லணும், கொடுக்காதன்னு சொல்லணும். இதானே சொல்லணும். ஆமா, நான் கொடுக்கவான்னு கேட்குறேன், அதுக்கு அவ சொல்றா குடு 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 குடு. எது குடியா? எது நீ குடு, நீ குடியா, இவனுக்கு குடு, ஒட்டகச்சுக்கு குடு, கோமாளுக்கு குடு, போறவங்க கல்யாணம் குடி, நீ குடு 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 குடு. இப்போ இவ குடுங்கறாளா இல்ல குடுக்க வேணாங்கறாளா?
கன்ஃபியூஷனில் ஓடுதுங்க கட்டுன புருஷனோட வாழ்க்கை. அந்த எப்படி தம்பி குடு குடு ஒரு தடவை சொல்ல. இல்லை அதை சொல்லலை. இல்லை நான் இந்த மாதிரி நீ ஆக்ஷன் பண்ணுறீல்ல, அதை ஒரு தடவை வீடியோ எடுத்து உன் மனைவி போட்டு காட்டு. அதெல்லாம் பல வாட்டி அமைச்சிட்டேன். ஆமாம் அது வரும்ல. ஆமாம் தம்பி. இந்த சண்டைன்னு ஒன்று வந்துட்டோம். அது என்னமா எல்லா லேடிஸும் ஒரே டயலாக் சொல்றீங்களே. இந்த சண்டைன்னு ஒன்று வந்துட்டா, இந்த பாரு நானா இருக்கவும் உன் கூட வாழ்றேன், நானா இருக்கவும் உன் கூட வாழ்றேன். வேற ஒருத்தியா இருந்தா அந்த வேற ஒருத்தி யாருன்னு இது வரைக்கும் சொல்லியும் தொலைய மாட்டேன். நீங்களும் வாழ மாட்டிய, வேற ஒருத்தையும் வாழ விட மாட்டிய தம்பி. நானா இருக்க வாழ்றேன். அதுல இன்னொரு டயலாக் பாத்தீங்களா, சண்டை வந்துட்டுமே இந்த ஒண்ணு இந்த புள்ளைய காட்டி, இந்த நான் என்னைக்கு போய் சேர்ந்துருப்பேன்டா, இந்த புள்ளைக்காக பாக்குறேன், இந்த புள்ளைக்காக, இவ்வளவு பெரிய பிள்ளைக்கு, இந்த புள்ளைக்காக இந்த குடிய விட்டுக்கிட்டு ஓடுறதுக்கு இந்த புள்ளை இவரும் வளர்ந்து அவருக்கும் ஒரு குழந்தை வந்துடும், அதை கட்டி இந்த பிள்ளைக்காக பார்க்குறேன், பிள்ளைக்காக பார்க்குறேன், பிள்ளைக்காக என்னைக்கா புருஷனுக்காக பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த சண்டை தான் உன் வீட்டில் மட்டும்தான் பார்த்துருக்கியா? எல்லார் வீட்லையும் வீடு வீடா போய் இந்த வேலை பார்த்தியா நீ? ஒரு அதிகாரிக்கு தெரியாத தெரியுற அளவுக்கு உனக்கு தெரியுது. ஏங்க எவ்வளவு அசிங்கப்படுத்துது குடும்பத்தில். முந்தா நாள் நடுவர்களே என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, என் பொண்டாட்டிக்கு சொல்கிறேன், அம்மா மூச்சு விட ரொம்ப சிரமப்படுதுமா, ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போன்றேன். அவ்வளோ சிரமப்பட்டு என் மூச்சு விடணுங்கிற ஐயா. இவெல்லாம் ஒரு பொம்பளை ஐயா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? என்ன அது? ஏன் தம்பி? ஆமா எதுக்கு அப்புறம் மூச்சு இவ்வளவு சண்டை? என் பொண்டாட்டி உளறிச்சியா? ஆமா ஆமா இவ்வளவு சண்டை போடுறோம்லக்கா. இன்னைக்கு காலையில எங்க அம்மா உட்காந்துருக்குது, காலம் அமைச்சிட்டு இருக்கிறானே ரைட்டு சோடி சேர்ந்துட்டாங்க போல இருக்குன்ட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட போய் கேட்குறேன், ஏண்டி முந்தா நாள் தான் எங்கள் அம்மாவை அப்படி சொன்னேன், இன்னைக்கு எங்கள் அம்மா காலமுக்கிறியே சந்தோஷம் ஆயிட்டியலான்னு கேட்குறேன். சந்தோஷம் ஆகுறாங்க. உங்கள் அம்மா இன்னைக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லுது, நான் கால் அமுக்குறேன். நாளைக்கு கை வலிக்கும்னு சொல்லும், நான் கை அமுக்குவேன். ஒரு நாள் உங்கள் அம்மா கழுத்து வலிக்குன்னு சொல்லாமலா போவும், நான் ஒரு அமுக்காமலா போவேன்றாயா. இவ ஒரு குறிக்கோள்ல தெரியுறா, இது தெரியாம எங்க அம்மா என் மருமவ மாறிட்டா. இதை சொன்ன உடனே இந்த யோகதர்ஷினி ரெடி ஆயிருச்சு. நாளையிலேருந்து மாமியாவை காலமுக்கு போகுதான். உன் மாமியாவுக்கு தான் நீ என்னைக்கு டிக்கெட் இடமே வாங்கிட்டிய கூட்டு பாட்டா போட்டு நீ டைரக்டா கழுத்தையே அமுக்கலாம். உனக்கு அந்த இது உண்டு. நான் என்ன கேட்கிறேன், பெண் எவ்வளவு தியாகின்னு சொல்றாங்க. நான் நிறைவா அப்படி சொல்லி முடிச்சாருங்க. பெண் நாங்க தியாகம் பண்றோம், உங்களை 10 மாசம் சுமக்கிறோம், உங்களை 10 மாசம் சுமக்கிறோம்னு சொல்லி நாங்க இல்லைன்னு சொல்லல. இறைவன் உங்களுக்கு கொடுத்த கொடை, அதுக்காக நாங்க உங்களுக்கு காலம் பூரா உங்களுக்கு காலடி கிடக்க தயார். 10 மாசம் மட்டும்தாமா நீங்க குழந்தைய சுமக்கிறீங்க. அந்த குழந்தையோடு சேர்த்து உங்களையும் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தான் மார்பளையும் தோளையும் சுமக்கிறானே ஆண், எந்த ஆணாவது சொல்லி காட்டியிருக்கிறோமா? எந்த ஆணும் தனக்காக சம்பாதிக்கிறது கிடையாதுங்க. தனக்காக எந்த ஆணும் சம்பாதிக்கிறது கிடையாது. இன்னைக்கு நாம சம்பாதிக்கிற பணம் என் குடும்பத்துக்காக நினைக்கிற எத்தனையோ ஆண் இங்க வாழ்றாங்க. இந்த தீபாவளி வருது, பொங்கல் வருது, உங்க மனசாட்சியில் கையை வச்சு சொல்லுங்கக்கா, நீங்க கடைக்குள்ள போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2000 ரூபாயில, 1500 ரூபாயில, 3000 ரூபாயில, 5000 ரூபாயில, 10,000 ரூபாயில புடவை எடுப்பாங்க. பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் கடைக்குள்ள அழைச்சிக்கிட்டு போய் ஆயிரங்களில் ஆடை எடுத்து கொடுத்து விட்டு வெளியில வந்து பிளாட்ஃபார்மில் போட்டு வைக்கிற 150 ரூபா கையிலையும் 250 ரூபா சட்டையிலையும் தீபாவளி கொண்டாடுற எத்தனை ஆண் இந்த உலகத்தில் இருக்கிறான். அந்த ஆணுடைய தியாகம்லாம் உங்களுக்கு தெரியல. கேளுங்க, நல்லா வெக்கம். கணவன் மட்டும் இல்லைங்க, கணவனுடைய கிழிந்த பனியன் கூட அந்த குடும்பத்துக்காக உழைக்கும். உங்களுக்கு சந்தேகம் வந்தால் கிச்சனுக்குள்ள போய் பாருங்க, ஏது புடிதுணி, அவன் டவுசரு, அவன் கைலி, அவன் வேட்டி, அவன் பனி, அவன் சட்டை, ஏன் உங்க சேலையெல்லாம் புடிதுணியாவே இருக்காதா? உங்க பாவாடையெல்லாம் புடிதுணியா, உங்க நைட்டியெல்லாம் புடிதுணியாவே இருக்காதா? அதில் இந்த பனியனை ஏன் தான் இந்த பாடுபடுத்துறீங்க? நம்ம ஒரு சட்டையை தான் கால் மிதியா போட்டுருப்போம். இந்த பனியனை போட்டுட்டு அது படுத்துற பாடு பத்திரிக்கலாம். பனியன் வாசலுக்கு நேராக போட்டு ஏன் புருஷனை மிதிக்க முடியலையா? கணவன் மட்டும் இல்லை. உங்க வீட்டில் அதெல்லாம் இல்லையா? இல்லை, நான் இப்போ என் வீட்டில் தான் சொன்னேன். இல்லை இதை புருஷனை மிதிக்க முடிய வாய்ப்பு இல்லையா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆமாம் ஆமாம், வீடு கூட பகல் பூரா பள்ளிக்கூடம், நைட்டு பூரா பட்டிமன்றம். ஆமாம் தம்பி, ஆகவே தம்பி, ஆகவே எப்படி பார்த்தாலும் எந்த வகையில் பார்த்தாலும் ஆண் என்பவன் தனக்காக உழைக்காதவன், தன் குடும்பத்திற்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டே இருப்பவன், தன் மனைவியுடைய நலனை பார்த்து, பிள்ளைகளுடைய நலனை பார்த்து, குடும்பத்தினுடைய நலனை பார்த்து பார்த்து
தன்னுடைய நலனை ஒருபோதும் பார்க்காதவன் என்கிற காரணத்தினால் சிரிக்க தெரிந்தாலும் சிரிக்க தெரியாத சிடுமூஞ்சி மாதிரியே நடிக்கிற அப்பாக்களுக்கு போய் கேட்டு பாருங்க, ஒரு ஆண் எப்படிப்பட்ட தியாகி என்பது தெரியும் என்கிற காரணத்தினால இன்றைக்கு அல்ல என்றைக்குமே குடும்பத்தினுடைய பிக் பாஸ் கணவனே 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 என்கிற அற்புதமான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதுவரை இந்த சிறுவனின் பேச்சுக்கும் செவிமடுத்த உங்கள் அத்தனை பேரின் பொற்பாதங்களை தொட்டு நன்றி கூறி வருகிறேன். நன்றி நன்றி நன்றி. குழந்தை பாரம் உனக்கல்லவோ, குடும்ப பாரம் எனக்கல்லவோ, குழந்தை பாரம் உனக்கல்லவோ, குடும்ப பாரம் எனக்கல்லவோ, கொடியடையின் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவோ, மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன், காது கொடு கேட்டேன் குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்கு தான் முத்தம், காது கொடு கேட்டேன் குவா குவா சத்தம். வாலி அழகா எழுதியிருப்பாரு, உனக்கு குழந்தை பாரம் குடும்பத்தை சேர்த்து நான் சுமக்கிறேன் அப்படின்னு அழகா எழுதியிருப்பாரு. தம்பி நல்லா ஒரு தடவை கை தட்டலாம். சும்மா ரசிச்சு ரசிச்சு பேச்சை விட ஒரு சில பேரோட ஆக்ஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். தம்பி ராமச்சந்திரனுக்கு இன்னொரு தடவை ரொம்ப நல்லா கை தட்டலாம். ரொம்ப அழகாக சொன்னார். ஆண்கள் வந்துட்டு அவனுக்கு 150 ரூபாய்க்கு மனைவிக்கு 2000 ரூபாய்க்கு சேலை எடுப்பான், குழந்தைங்களுக்கு 3000 ட்ரெஸ் எடுப்பான் அப்படின்னு. நீங்கள் ஏஆர் ரஹ்மான்கிற ஒரு கலைஞனை தெரியும் உங்களுக்கு, உலகம் அறிஞ்ச ஒரு கலைஞன். ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கு பல கோடிகளில் புரளக்கூடியவர். ஏஆர் ரஹ்மான் வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் நிறைவான சாப்பாடு கொடுப்பாரு. இன்னும் போன உடனே ஏஆர் ரஹ்மான் கேட்குறது யாராக இருந்தாலும், கீழே வாட்ச்மேன் வேலை பார்த்தாலும் சரி, அவர் வீட்டில் கூலி வேலை பார்த்தாலும் சரி, வைரமுத்துவை பாட்டு எழுத போனாலும் சரி, போன உடனே அவர் கேட்குறது சாப்பிட்டீங்களா அப்படின்னு. சாப்பிடலை அப்படின்னா சாப்பிட வைப்பாராம். சாப்பிட இப்போ முடியலை அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க பாருங்க. என்ன காரணம் தெரியுமா? ஏஆர் ரஹ்மான் எல்லாருக்கும் தெரியும். ஏஆர் ரஹ்மான் அப்பா ஆர்கே சேகர் உங்களுக்கு தெரியாது. ஆர்கே சேகர் பெரிய கலைஞன், பல படங்களுக்கு அன்னைக்கு மலையாள படங்களுக்கு இசையமைச்சவர். ஆர்கே சேகர் ஏஆர் ரஹ்மான் 6 வயசு 7 வயசு இருக்கும்போது இறந்து போயிட்டார். என்ன காரணம் தெரியுமா? அன்னைக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன் இவ்வளவு பேரை வளர்க்கணுங்கிறதுக்காக காலையில் டீயை குடிச்சிட்டு போய் வேலை பார்க்குறது, மத்தியானம் ஒரு டீயை ஒரு பண்ணையும் குடிச்சு சாப்பிட்டுட்டு வேலை பார்க்குறது, நைட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதோட முடிச்சுக்கிறது. இப்படி தான் குடும்பத்துக்காக வெறுமனே டீ 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 டீன்னு வாழ்ந்த மனுஷன் குடல் புண்ணு வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டார். அதுக்கு பிறகு ஏஆர் ரஹ்மான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு மேலே வந்துட்டார். ஒரு ஏஆர் ரஹ்மான் நமக்கு தெரியும், ஆனால் பல ஏஆர் ரஹ்மான்கள் இன்னைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. காரணம் என்னன்னா, ஒரு தகப்பனுடைய அந்த வலி இருக்குல்ல, எத்தனை பேர் நமக்கு தெரியும். மத்தியானம் ஒரு டீயை குடிச்சிட்டு 100 ரூபாயை மிச்சப்படுத்தினா குடும்பத்துக்கு ஆகும்னு நினைக்கிற எத்தனை ஆண்கள் இருக்கா? உண்மையா இல்லையா?